ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் செய்தி அளிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆவியானவரே, இந்த அருமையான நாளிலும் நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிற என்ன வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீ தாழ்த்து உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம். கர்த்தரை நீ நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட வசனம் எசேக்கியேல் 41ஆம் அதிகாரம் 7வது வசனம். உயர உயர எடுத்துக்கிட்டீங்களா? எசேக்கியேல் 41:7 பக்கத்தை சொல்லிட்டு பக்கம் 1016. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. ஹல்லேலூயா. நாளில் நான் போன வாரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, இந்த வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது இது ஒரு ஆலயத்தை பற்றி 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிற பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய், அங்கே என்ன செய்யறாரு, ஒரு ஆலயத்தை காட்டுறார். ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை அழைத்து கொண்டு போய் இந்த ஆலயத்தை காட்டுறார். அந்த ஆலயத்தை காட்டுகிற பொழுது அந்த ஆலயத்தில் எப்படி இருக்குதுன்னா, உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாக இருந்தது. இவ்விதமாக கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை பற்றி பார்க்கிற பொழுது அது என்ன இருக்குது, 3 நிலைமைகளை நம்ம இங்கே பார்க்கிறோம். முதல் நிலைமை கீழ்நிலைமை, அதிலிருந்து நம்ம நடுநிலைமைக்கு போக முடியும், அதிலிருந்து எங்கே போக முடியும், உயர்நிலைக்கு போக முடியும். ஆலயத்தை சுற்றி இருந்தது. அந்த சுற்றிலும் இருந்த அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா சுற்றுக்கட்டுகள் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்க எப்படி இருக்குன்னா அகலம் வர வர அதிகமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, நம்ம ஒரு சபையை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை. இப்போ சபை பாருங்க, சபையில் நோவாவுடைய பேழை பற்றி உங்களுக்கு தெரியும். நோவா பேழையில் எத்தனை தட்டுகள் இருந்தது? யாருக்கா தெரியுமா எத்தனை தட்டுகள் வச்சு அவர் கட்ட சொன்னார் ஆண்டவர்னு? 3 தட்டுகள் இருந்தது. ஹல்லேலூயா. 3 தட்டுகள், கீழ்த்தட்டு நடுத்தட்டு மேல்தட்டுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆலயத்திலும் பார்க்கிறோம், கீழ்நிலைமை நடுநிலைமை மேல்நிலைமை என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களோட பகிர்ந்து சொன்னார். என்னன்னா, இப்போ பாருங்க, கீழ்த்தட்டில் என்னென்ன மிருகங்கள் மொத்தம் ஆண்டவர் மிருகங்கள், அப்புறம் என்னது பறவைகள், அப்புறம் நோவாவுடைய குடும்பம் 3ம் அங்கே உள்ள வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மிருகங்கள் எந்த தட்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த தட்டில் வச்சிருப்பார் நோவா? கீழ்த்தட்டு. கீழ்த்தட்டில் தான் மிருகங்கள். அது பராக்கிரமாக இருக்கும், சவுண்டு கொடுக்கும், அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும். அதனால அது என்ன செய்யறோம், அது அந்த ஸ்மெல்லே இருக்கும்னு சொல்லிட்டு அது கீழ்த்தட்டு. ஆண்டு கப்பலை கொடுத்தாலும் மொத்தமாக இல்லாமல் என்ன சார் பிரித்து அதெல்லாம் மிருகங்கள்லாம் அங்கே இருந்தது. அப்புறம் பறவைகள்லாம் எங்கே இருந்தது? பறவைகள்லாம் நடுத்தட்டில் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் பறக்கிற மாதிரி தான். மேலே தான் எங்கே இருந்தார்? நோவா இருந்தார் என்று சொல்லி நோவா மேல்தட்டில் இருந்தார். நோவா குடும்பங்கள் மேல்தட்டில் இருந்தது. அப்போ அதில் என்னன்னா, இப்போ கீழ்த்தட்டில் நம்ம அதே மாதிரி ஆசீர்வாதங்களும் பார்க்கிற பொழுது கீழ்த்தட்டிலேருந்து எப்படி இருக்குது, அந்த ஆலயத்துலையும் வர 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 அதிகமாகிக்கொண்டே போயிருது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி இருக்குது, வர வர என்ன ஆகுது, அகலமாகிக்கொண்டே வருகிறது என்று சொல்லி. இப்போ ஆலயத்தை சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது, ஹல்லேலூயா, ஆலயத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது வர 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 என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தை
ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கனி தந்து எப்படி இருப்பாங்க? பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்களாம். கனி கொடுப்பாங்களாம், புஷ்டியுமா இருப்பாங்களாம். எப்படிப்பட்டவங்க? ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக. ஏன் அப்படி வசனம் சொல்லுகிறது? ஆலயத்தில், ஒரு ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களானா, இங்கே நீங்கள் நாட்டப்பட்டு நீங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் வந்து வார்த்தையில் உங்களுக்கு நல்ல வார்த்தையில் கொடுப்பார். பாஸ்டர் தெரியும் உங்களை பற்றி, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, என்ன காரியங்களை உங்கள்கிட்ட சரி செய்யணும். எப்படிப்பட்ட குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் குறைகள் இருக்குது. மனிதர்களால எப்படி இருக்கும்? குறைகள் இல்லாமல் யாருமே இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்ம குறைகளை மாற்றி நம்ம வர 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 வளர்ச்சி அடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு, கீழ்நிலையிலிருந்து நடுநிலைக்கு வந்து நடுநிலையிலிருந்து மேல்நிலைக்கு வருவதற்கு நமக்கு என்ன உதவுகிறது? ஒரே சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தாழ்ந்துகளை புரிஞ்சு அதை வந்து என்ன செய்ய முடியும்? ஊழியக்காரர்கள் பயன்படுத்த முடியும். சரி, இவருக்கு இந்த தாளந்து இருக்கு, இவரை அதை பயன்படுத்தலாம், இவர் நல்லா பாடுறாரு, இவர் நல்லா மியூசிக் வாசிக்கிறாரு, இவர் வந்து பிரசவம் மற்ற வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இவரை வந்து ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம், இவரை வந்து இப்படி பயன்படுத்தலாம், ஒரு கூட்டத்தில் போய் பேசணும்னா இவரை வச்சு பாட சொல்லலாம். இப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? பாஸ்டருக்கு எந்த சர்ச் பாஸ்டராக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? அதை கண்டுபிடிச்சு நடத்துவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? எந்த சபைக்கு போயிருந்தாலும் நமக்கு வந்து ஒரே சபையில் நம்ம வந்து, இதனோட அர்த்தம் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நிறைய சபையில் மற்ற சபைகளுக்கு போகிறீங்களா, பயம், அவங்களுக்கு என்ன அது இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வேறு சபைக்கெல்லாம் போகாதீங்க, இந்த வசனங்களை கேட்காதீங்க, முக்கியமானதுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லலை. ஒரு சபையில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக ஞாயிற்றுக்கிழமைகள் ஆராதனைக்கு வரீங்க, இப்போ செவ்வாய்க்கிழமையில் ஆராதனைக்கு வரீங்க, அதெல்லாம் ஓகே. அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முக்கியமான ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா உண்மையிலே அவங்க முக்கியமான ஊழியக்காரர்களை வந்து என்ன செய்யணும்? நம்ம கனப்படுத்தணும். அவங்களுக்குள்ள தாழ்ந்துகளை நம்ம கர்த்தரை வந்து அவங்க பயன்படுத்தி வச்சுட்டு அதை போய் பார்க்கணும். அது வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? நம்ம சபை பொறுத்தவரைக்கும் தவறுன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ம விட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி வந்து அவங்க போகிறாங்கன்னா அது வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து சொந்தம். ஸோ அவங்களுடைய இஷ்டம் இல்லையா? ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்குறாரு. அதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமானது. பாருங்க, ஆதாமுக்கு வந்து அந்த நிறைய மரங்களை படைச்சிருந்தாலும் அவர் அந்த ஒரு மரத்தை படைக்காமே விட்டுருக்கலாம். அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சா என்ன செஞ்சிருப்பாரு? எதுவுமே வேணாம், நம்ம எது விரும்புகிறோம் அது மட்டும் தான் அவன் சாப்பிடணும்ட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு மரத்தை படைச்சு அதை வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? நீ இதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது, இதை நீ சாப்பிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் சாப்பிடானா சாப்பிடலையோ அவனுக்கு அந்த உரிமை அவன் கொடுத்துருக்குறான். ஆனால் சாப்பிட்டா இந்த விளைவுலாம் வரும் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லிட்டார். இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? ஒன்றுமே சொல்லாமல் விட்டாரா? இல்லை சாப்பிட்டு வந்து ஐயோ ஆண்டவர் நீங்கள் எனக்கு ஒன்றுமே டைரக்ஷனை கொடுக்கலையே, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையேன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? அப்போ ஆண்டவர் வந்து சொல்லி அந்த மரத்தை வந்து இருக்கும்போது ஆதாமோ ஏவாள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? அதை சாப்பிடக்கூடிய ஒரு இதை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன செய்தாங்க? ஆதாம் ஏவாளும் என்ன பண்ணப்பட்டாங்க? இந்த ஏவாள் சாப்பிட்டதுனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஆசீர்வாதம் என்ன இடத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால திரும்பவுமாக நம்மளுடைய இரண்டாம் மாதாவை இயேசு கிறிஸ்து வந்து அந்த இழந்து போன வாழ்க்கையை நம்முடைய பாவங்களாக மன்னிச்சு இழந்து போன வாழ்க்கை என்ன செய்யறார்? அவர் கொடுக்கறதுக்கு மிகவும் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அப்போது நம்ம பார்க்கிற பொழுது எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வேறு மீட்டிங் போகிறதுனா போகலாம், ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இது வந்து உங்களுக்கு இருக்கணும். சரி, நம்ம இந்த சபையில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஏதோ அந்த சபையில் செய்ய வேண்டிய காரியம் எனக்கு இருக்குது. ஊழியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் சிஸ்டரா எங்கள் 2 பேருக்கு மட்டும் ஊழியல வருகிற ஒவ்வொரு ஆட்களுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே என்ன செய்திருக்கீங்கன்னா கர்த்தரோட ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த வசனத்தில் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வந்து நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கிரேட் கமிஷனை பற்றி அதில் இருக்குது. மத்தேயு 28 எடுத்துக்கொள்வோமா? நான் உங்களுக்கு, அதாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 47வது பக்கம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும். ஆமென். ஹல்லேலூயா. அதிலிருந்து கூட அந்த 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்து எப்படி எனக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. அதனால
நான் கொடுத்த அதிகாரத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். அந்த வேலை கட்டளை, ஒரு வேலை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். என்ன அந்த மாதிரி வேலை கட்டளையிடுகிறாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளையாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கட்டளை என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரும் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய சீடராக மாறுகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. I have decided to follow Jesus. சொல்றோம்ல, என்ன அந்த பாட்டு? என்னது? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். இவ்வளோ அருமையான ஒரு பாடல் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்டியோட ஞானஸ்தானத்தை வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. அதில் முன்னாடி ஐ ஹாவ் டிசைடட், பின்னாடி டு ஃபாலோ ஜீசஸ் இருக்கும். முன்னாடி என்னது? ஐ ஹாவ் டிசைடட், நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறேன், அவர் பின்னாடி போக தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்ம வந்து பின்பற்றணும்னு தீர்மானித்தவர்கள் அனைவருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க? சீஷர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரும் கர்த்தருக்கு சீஷர்களாக இருக்கிறோம். அப்போ இயேசுவின் சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை தான் நமக்கும் உள்ள கட்டளையாக இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறது என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்டு யாவும் சொல்லுங்கள். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் மட்டும் இல்லை. அது யாருக்கு? இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவர்கள். இயேசுவை ஃபாலோ பண்ண என்ன அர்த்தம்? சீஷர்கள் என்ற அர்த்தம். அப்ப சீஷர்கள் யாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியங்களையும் நான் வந்து சொல்லுகிற பொழுது, இந்த 3 தட்டுல சொல்லும் பொழுது, கீழ் தட்டு எப்படி இருக்குன்னா, மிருகங்கள் அப்படின்னா என்னன்னா, சரியா ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள், இன்னும் வந்து சபையை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறவங்க, பாஸ்டர் குறை சொல்லிட்டு இவங்க குறை சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முருகு இருக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறவங்க, இப்படிப்பட்டவங்க வந்து எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து அப்படி தான் இருக்கும். மிருகங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது இருக்கும். அதனால் அந்த மிருகங்கள் வந்து எப்படி இருக்கும்? மிருகங்கள் மாதிரி கீழ் நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? அது அமைதியாக அது பாட்டுக்கு அங்கே இருக்கும். ஆனால் பறவைகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பறக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பறக்கக்கூடிய பறவைகள் வந்து என்ன செய்ய முடியும்? பறக்க தான் முடியும். இல்லையா? அது மாதிரி வந்து ஒன்று பாதி காரியங்களில் வந்து விசுவாசமாக இருப்பாங்க, பாதி காரியம் சரின்னு வாங்க, ஆனால் வந்து பாதி காரியங்கள் வேலை செய்வாங்க, பாதி இப்போ தசம்பாக கொடுக்கணும், பாதி கொடுப்பாங்க கொடுக்க முடியும், 10 நாள் வந்து கமிட்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணணும், அப்படி இருக்கக்கூடாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து வளர்ச்சி வரும்பொழுது நம்ம வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம வந்து குறை உள்ளவர்கள் தான் எல்லாருமே. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நமக்கு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், உலகத்திலிருந்து அப்போ தான் நம்ம ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால் உலகத்தோட காரியங்கள் தான் நம்மக்கிட்ட ரொம்ப இருக்கும். உலகத்தில் அப்படி தானே இருப்பாங்க எல்லாருமே. அன்பு யார்கிட்டையுமே காட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்க தவறு செய்துட்டாங்கன்னா, நான் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது நடந்து சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளைக்கு எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? மூஞ்சியை சுழிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் பேச மாட்டாங்களே. அதுதான் ஒரு கௌரவம் மாதிரி, அதுதான் நல்லது மாதிரி நடப்பாங்க இல்லையா? அப்போ கூட நான் வந்து அப்படிலாம் இல்லை. நான் வந்து அப்பயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, அப்போ ஞானசம் எடுத்ததுனால, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க பேசாமல் இருந்தால் கூட மனசில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பரவாயில்ல நீ பேசிடு, பரவாயில்ல நீ பேசிடு, பரவாயில்ல நீ பேசு. ஆனால் பேசும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க மூஞ்சி தூக்கி தான் வச்சுருப்பாங்க கொஞ்சம். அப்புறம் மற்ற பிள்ளைங்களாம் பார்க்கும்போது அவருக்கு சண்டை போட்டுருச்சு, அந்த பிள்ளை கூட போய் இது பேசுது, கொஞ்சம் கூட சொரணை இல்லை, திருப்பி அது கூட போய் பேசுது. அப்போ உலக பிரகாரமானவங்களுக்கெல்லாம் அது ரைட்டு தான், எல்லாமே ரைட்டு தான். நம்ம பேசுறது, இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம பேசுறதும் எல்லாமே தான். ஆனால் இந்த உலக பிரகாரமானதுலேருந்து என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சோம்? நம்ம விட்டுறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் விட வேண்டியது நமக்கு காரியமாக இருக்குது. கோபப்படுறது, நம்ம வந்து அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது, அடுத்தவங்களை வந்து பேசுறது, இது வந்து ரொம்ப தப்பான காரியம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அந்த இருக்குது, அந்த சுபாவம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து விலகுனா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாளையம் எங்கும் புறம் சொல்லி தெரியாதாங்க. அப்படின்னா ஒரு ஆலயம் இருக்குது. இப்போ வார்த்தைகள் வந்து, இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து இருபுறமும் கற்கொள்ளுது. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப பெஸ்ட் ஆகிட்டேன், அதனால தான் வந்து பிரசங்கம் பண்ண வரேன் அப்படின்ட்டு கிடையாது. இது வந்து இருபுறம் கற்கொள்ளுதுன்னா உங்களுக்கு சொல்கிறதா எனக்கும் சொல்கிறது. நானும் வந்து உங்களை மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அப்போது இப்போ அந்த அந்த அப்படி இப்படின்னு வந்து ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆலயத்தின் வந்து பாளையம் எங்கும் என்னது அர்த்தம்?
அவங்க வந்து ஒரு பாளையம் மாதிரி வச்சிருப்பாங்க. பாளையம்னா ஒரு இடம் மாதிரி உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், அதை சுற்றி பரிசுத்த ஸ்தலம், அதை சுற்றில என்ன இருக்கும், வெளியில வந்து பிரகாரம்னு இருக்கும். இது முழுதுமே சேர்ந்து ஒரே பேர் என்னன்னா பாளையம். இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் இருக்கிற இடம், அந்த பாளையம் மக்கள் இருக்கிற இடம் பாளையம் சொல்லுவாங்க. ஒரு ஏரியா மாதிரி. அங்கே எங்கேயுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புறம் சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஏன்னா மனசில் நம்ம யாரை பற்றி ஏதோ ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோமோ அதை சொல்லிடும் இல்லையா? அப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறது வந்து எப்படி, என்ன காரணம்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு அவங்க ஏதோ கோபமாக பேசியிருக்கலாம், இல்லை தான் இருக்கலாம். ஆனால் அவங்க காரியங்கள் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கொஞ்ச நேரம் மாறி இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நம்ம செய்வோம், அதை அப்படியே வச்சுட்டு இருந்து, உனக்கு தெரியுமா இந்த சகோதரப்பை தெரியுமா, அந்த சகோதரப்பை தெரியுமா, இப்படி தவறு செய்தாங்கன்ட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்களுடைய பாவத்தை நம்ம வந்து சுமந்துக்கிட்டே வந்து சொல்லிகிட்டே இருப்போம். இது வந்து என்னன்னா, அது வந்து சாத்தானுடைய வேலையாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும், அதை வந்து மன்னிச்சு, நமக்கு மனசு மன்னிச்சு விட்டணும். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டால் கரெக்டாக மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாராம், கட்டாயமாக ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய பாவம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க, இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க, அப்படியே பேசும்போது நம்மளும் அது மாதிரி செஞ்சிடலாமான்னு என்ன ஆயிரும், அவங்களே இப்படி செய்கிறாங்களே நம்மளே செஞ்சிடலாமான்னு ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிற இந்த காரியங்கள் என்னது நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் வந்து நமக்கு வந்து வேண்டாம். அதில் வந்து என்ன செய்யணும், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வளரணும். அப்போ தான் ஆண்டவருக்கா என்ன செய்ய முடியும், நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பறக்கிற பறவைகளை பார்த்தீங்க, அவங்கள உற்சாகமாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, ஒரு அளவுக்கு மேலே அவங்களால முடியாது. ஆனால் 3ஆவது தட்டில் பார்த்தீங்கன்னா யார் இருந்தாங்க, நோவாவுடைய குடும்பத்தார் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த அங்கே பார்க்கும்போது ஆலயத்தில் வந்து உயர என்ன ஆச்சுன்னா, அகலமாய்க்கொண்டே வந்தது அந்த சுற்றுப்பாதைகளாம். அப்போ போக போக என்ன செய்யுது, நமக்கு ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அதனால வந்து சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, நம்ம யாரையும் குறை சொன்னோமான்னு சொல்கிறாங்களா, புரணி, அதாவது இப்போ என்ன குறை, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமே என்னது உள்ள குறைகள் தான். ஆனால் இதை மாற்றுகிற பொழுது நமக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம ஒரு தடவை நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட மனம் திறந்து நீங்கள் வந்து பேசிடுறீங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்து அவங்க கேட்பாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, இவங்க யாரும் பேசுவாங்க, நீங்கள் பேசிடுவீங்க, அவங்க எப்படி இப்படின்னு பேசிட்டுப்பாங்க, நீங்கள் நிறையா பேசிடுவீங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கும் பொழுது, அல்லது உங்களோட அந்த நீங்கள் குறை சொல்லி பேசுனீங்களே அவங்க இன்னும் அவரோட அன்பாக இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிடும், உடனே போய் இப்படிலாம் உங்களை பற்றி சொன்னாங்க, சிஸ்டர் இப்படிலாம் உங்களை பற்றி சொன்னாங்க, பாஸ்டர் இப்படிலாம் உங்களை பற்றி சொன்னாங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஆலயத்துக்கு என்ன ஆகுது, ஒரு தடையாக இருக்குது. அப்படி சொல்லி திரும்பி சபைக்கு வருவாங்களா, என்னை பற்றி சிஸ்டர், ஆனால் அவங்க வந்து நேரடியாக வந்து கேட்க மாட்டாங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, முதுகுக்கு பின்னாடி நம்ம பேசுறதுனால அவங்களும் நம்ம முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டாலும் இல்லைங்க உங்களை பற்றி இப்படி சொல்லலாம். இப்போ இவன் சொன்னதை ஒன்றுக்கு 4ஆக கூட சொல்லலாம், நம்ம சொல்லாமல் கூட சொன்னதாக சொல்லலாம். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு விசுவாசியோ வந்து நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசி வர சபைக்கு வரக்கூடிய விசுவாசியோட என்ன செய்ய மாட்டாங்க, வராமல் போயிடுவாங்க. அப்போது நம்ம ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி சபைக்கு கொண்டு வராவிட்டாலும் சபையில் வந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி நம்ம என்ன செய்யக்கூடாது, கட்டாயமாக ஒரு சபையை விட்டு வெளியேற மாதிரி நம்ம செஞ்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம உங்களை பற்றி அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதோட விளைவு எப்படி இருக்கும், நான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்களே, நான் இதுக்கு சபைக்கு வரணும் அப்படி ஆயிடுவாங்க. ஆனால் அவங்களே வந்து பிரதர் அந்த பிரதர் நீங்கள் இப்படி சொன்னீங்களா, சிஸ்டர் இப்படி சொன்னீங்களா, என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால தான் விளைவுகள் வந்து எப்படி இல்லையா. அதனால இது வந்து ஒரு சொல்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், இது நம்மளால விட முடியாத ஒரு கஷ்டமான ஒரு பாவமாக இருந்தாலும் நம்ம இது விடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி எப்பயுமே நான் அதான் நான் சொல்லுவேன், இப்போ ஒரு பாஸ்டரை பற்றியோ ஒரு ஊழியக்காரனை பற்றியோ நல்லா வந்து உயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் அழைத்து ஊழியக்காரன் நடத்திட்டு இருக்கும் பொழுது சாத்தான் ஏதாவது ஒரு வீக்னஸ் அவங்களை தள்ள பார்ப்பான். ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, முதல்ல வந்து அவர் அற்புதமான ஊழியக்காரன் இருப்பார், அதை பற்றி கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. அந்த ஊழியக்காரர் அப்படி கஷ்டப்பட்டாங்க, அந்த அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் பாசிட்டிவான காரியங்களை பேசவே மாட்டாங்க. ஒரு சின்ன காரியம் வந்து நெகட்டிவான காரியம் வந்து இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா, அதைத்தான் என்ன செய்வாங்க, 100-90% நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும் கூட ஒரு 1% 2% 10% கெட்ட குணம் வந்து என்ன சொல்லுவாங்க, அதைத்தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் வெளியேற பெற்றவர்கள். கர்த்தர் நீங்கள் அந்த 10% பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், ஒதுக்கவே மாட்டார். எப்போ என் மக வரணும், எப்போ என் மக என்கிட்ட வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்வார், வெயிட் பண்ணுவார். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி குறைகளை வந்து நம்ம வந்து சொல்கிறத எல்லாரும் வந்து தவிர்த்துக்கிட்டா நல்லதுன்னு ஆண்டவர் எங்களை பேசுகிற அந்த வார்த்தைகள் மூலியமாக அதனால சொல்கிறேன். அதே மாதிரி கோபம் மற்ற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், நம்ம குறைக்கிறதுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதை
அதுக்கடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை. கடைசி நிலைமை மேலே இருக்கிற நிலைமை தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அங்கே தான் வந்து நோவாவுடைய குடும்பம்லாம் அங்கே இருந்தது. ஏன் அங்கே இருக்க முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கீழே இருக்க முடியல, 2வது தட்டில் இல்லை? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு மேலே ஒரு இடத்த கொடுத்தாருன்னு? மேலே ஒரு இடத்த ஏன் கொடுத்தாருன்னா அங்கே வந்து ஜன்னல் இருந்தது. ஹல்லேலூயா. நோக்கமாக பார்க்க, வெளியில் கற்க காரியங்களை பார்க்க, நன்றாக அவங்க சுவாசிக்க என்ன மேலே ஒரு ஜன்னல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா ஆண்டவரோட தொடர்பு. அப்போ நம்ம சபைன்றா சபையில் வந்து 3 முக்கியமான தரிசனங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் இருக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க, மனிதர்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் இருக்கணும். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு தரிசனம் கட்டாயமாக இருக்கணும். நான் வாழ்க்கையில் நான் இதை செய்ய போகிறேன், அட்லீஸ்ட் இயேசுவுக்காக வாழ்கிறேன். கிறிஸ்தவர்களாக முதல்ல மாறும்போது நம்ம என்ன செய்வோம், இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொன்றும் இப்போ பாஸ்டர் வந்து ஒரு தரிசனத்தோடு, பாஸ்டர் பெஸ்ட்டாக இருக்கோம்னா நாங்கள் ஒரு தரிசனத்தோடு நம்ம வந்து சபையை நடத்திக்கிடுவோம். கட்டாயமாக எனக்கு வேறு ஒரு தரிசனம், அவருக்கு வேறு தரிசனம் இருக்காது. ஏன்னா 2 பேருக்கு வேறு தரிசனம் ஒரே சபையில் நடத்த முடியாது. ஸோ எங்கள் 2 பேருக்கு ஒரே சபையில் இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை பண்ணணும், நம்முடைய சபையில் இருக்கிற மக்கள் வரணும், ஆத்துமாக்கள் அதிகமாக வருவதற்கு நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், தரிசனம் இருக்கும். இந்த மாதிரி காரியங்களை செய்யணும்ட்டு இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கும் தனிப்பட்ட தரிசனம் இருக்கும். அடுத்த 3வதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே தரிசனமாக சிங்கப்பூரை சந்திக்க வேண்டும், இந்திய மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருக்கும். அப்போ தரிசனம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நன்றாக நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலைக்கு நான் நடத்த போகிறேன், பெரிய ஊழியக்காரியாக மாற்ற போகிறேன், பெரிய ஊழியக்காரனாக மாற்ற போகிறேன், நீ வந்து இப்படி ஒரு ஐயாவுக்கு வந்து இப்படி ஒரு பாடல்கள் எழுதுகிறவராக அவர் ஆண்டவர் மாற்றிருக்கார். இந்த மாதிரி வர எல்லாருக்கும் கிடைக்குமா சொல்லுங்க? கிடைக்கவே கிடைக்காது. பாடல்கள் அழகாக எழுதி அது ராகத்தையும் தயாரித்து என்ன செய்யற, ராகத்தையும் போட்டு பாடுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தாளந்துல நம்ம தாளந்துகளை வந்து நம்ம வந்து நம்மளுடைய தரிசனத்தை நம்ம நினைக்கலைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம என்ன செய்யறோன்னே வரும். அப்போ தரிசனத்தை எதிர்க்கும் போது நம்ம சுற்றி உள்ள மக்களோ இல்லை அசுத்த காரியங்களோ எதுவுமே நம்மளை வந்து தாக்க முடியாது. தாக்கணும்னு என்ன செய்வோம், நம்ம தரிசனத்தை நோக்கி இதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டே தரிசனத்தை நோக்கி போவோம். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நான் சபையில வந்து கொண்டிருக்கிறேன், நான் நிலையா வந்துட்டு இருக்கணும், நான் வந்து வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு வளர்ச்சி அடையணும், என்னால் முடிஞ்ச ஆத்துமாக்களை ஒரு மாதத்தில் ஒரு ஆத்துமாவது கொண்டுட்டு வரணும், இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், இந்த ஜெபிக்கிற நேரத்தில் சபைக்காக ஜெபிக்கணும், நாட்டுக்காக ஜெபிக்கணும், இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சில பாரங்கள், சில தரிசனங்களை நம்ம என்ன செஞ்சு வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்வோம், மற்ற காரியங்களை நம்ம என்ன செய்ய ரொம்ப பாதிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ தரிசனம் இருக்க வேண்டிய இடத்துல தரிசனம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். தரிசனம் இல்லாட்டி என்ன ஆயிரும், சீர்கெட்டு போயிடுவார்கள். ஹல்லேலூயா. இப்போ வந்து ஒரு குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒரு மாதிரி பணத்தெல்லாம் நல்லா சேமித்து வச்சு நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒரே சீராக போகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதே வந்து கல்யாணம் பண்ணாத ஒரு ஆணாக தான் என்ன செய்வாங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அந்த